வெல்கம் டு ஷாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி ஹைதராபாத் தம் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து சிக்கன் வந்து ஒரு 750 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் ஃப்ரைட் ஆனியன்ஸ், ஒரு கப் ஆனியன் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, 3 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 கப் தயிர், 2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ், இது கூடவே 2 பெரிய பீஸ் பட்டை, 1 பேலீஃப், 1 அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், கொஞ்சமாக ஜாதி பத்திரி. நான் ஏலக்காய் வந்து கருப்பு ஏலக்காய் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் பச்சை ஏலக்காயே எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம சொன்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல இஞ்சி வெள்ளைப்பூடு, நம்ம எடுத்து வச்சுருந்தா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது கூடவே கொத்தமல்லி, புதினா, எடுத்து வச்சுருந்தா மிளகாய் தூள், கரம் மசாலா, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தால் போல் போடுங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இதை விட கம்மியாக கூட போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தா தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தா ஃப்ரைட் ஆனியன்ஸ், இது எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா முதல் நாள் நைட்டே கூட இந்த மாதிரி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் கூட நீங்கள் பிரியாணி செஞ்சிங்கன்னா இன்னும் ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணி இந்த மசாலா நல்லா எல்லாத்தையும் பாரு அளவுக்கு மிக்ஸ் பண்ணி இது நம்ம வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊற வச்சிடணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/2 kg இருக்கும். இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கணும். தண்ணி நல்லா சூடானதும் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெயும் ஒரு ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரைஸ் வந்து தனியாக வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினாவும் ஒரே ஒரு பேலீஃபும் ஆட் பண்ணி இது நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நம்ம தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் சாப்பாடை. ஏன்னா நம்ம தம் போட போகிறோம். இது வந்து ரொம்ப வெந்துருச்சுன்னா அப்புறம் தம் போடும்போது அரிசி உடஞ்சிரும். அதனால் ஒரு 60% வெந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி எடுத்து நல்லா ட்ரை பண்ணி வச்சுருங்க. இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணியிருப்போம்ல, அந்த எண்ணெய் இருந்தால் அந்த எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃப்ரை ஆனியன் அந்த எண்ணெயை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் பரத்தி விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது மூடி போட்டு மூடி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இப்போ 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சிக்கன் வந்து ஒரு 50% நல்லா வெந்திருக்கும். வெந்து இந்த மாதிரி தண்ணியாக வந்துடும். இப்போ இதில் இருக்கிற நம்ம அந்த கிரேவியை மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ரைஸ் மேலே ஆட் பண்ணுறதுக்காக.
இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு லேயர் நம்ம எடுத்து வச்சுருந்த ரைஸை போட்டாச்சு. ரைஸ் போட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த கிரேவி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக செய்கிற பிரியாணியை விட இது மசாலா கம்மியாக ஈஸியான ப்ரொசீஜர் தான். நம்ம சிக்கன் மேரினேட் மட்டும் பண்ணி வச்சிட்டோன்னா இது வந்து ரொம்ப குயிக்காகவே பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு லேயர் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா, ஃப்ரைடு ஆனியன்ஸ், இதோட கொஞ்சமாக கீயும், நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் பாலில் வந்து சாஃப்ரான் ஊற வச்சு வச்சுருக்கேன், அந்த பாலையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கலருக்காக தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கிரேவியாக விருப்பப்பட்டாலும் கிரேவியை ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கூட மேலே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப உங்களுக்கு மசாலா வேணான்னா. இப்போ இதுக்கு மேலே ஒரு அரை எலுமிச்சம்பழம் அதோட ஜூஸையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம இந்த சாஃப்ரான் மில்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். மேலே நம்ம வந்து ரொம்ப ட்ரையாக விட்டுட்டோன்னா அப்புறம் வந்து சாப்பாடு மேலே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக கிரேவியோ இல்லை நெய் இல்லைன்னா வெறும் தண்ணி கூட ஹாட் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நான் வந்து ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பரால் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு மூடி போட்டு அது மேலே வெயிட் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து தம்மில் இருக்கட்டும். இப்போ 20 நிமிஷம் கழித்து ஒரு 10 நிமிஷம் கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரிப்ளையை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர நோட்டிஃபிகேஷன் வெளியும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ எம்மியான சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நன்றி.